தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே கனமழை பெய்து வரும் நிலையில் மயிலாடுதுறையில் கடந்த 2 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக வீடு ஒன்று இடிந்து விழுந்துள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தரங்கம்பாடியில் கனமழை காரணமாக பழமையான வீடு ஒன்று இடிந்து விழுந்துள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி. வணக்கம் சுந்தரமூர்த்தி, இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஜாதினி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்க தாழ்வழுத்த மண்டலம் காரணமாக பலத்த மழை பெய்து வருகிறது. நேற்று முழுவதும் கிட்டத்தட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தில் சராசரியா 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தது. நேற்று இரவு மழை விட்ட நிலையில் இன்று காலையிலிருந்து பரவலாக தொடர் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில தரங்கம்பாடி தாலுகா திருக்கலாச்சேரி ஊராட்சிக்கு உட்பட்ட பாலூர் கிராமத்துல தெற்கு தெருவில் ஒரு 150 ஆண்டுக்கு மேலான பெரிய பழமையான வீடு அமைஞ்சிருந்தது. இந்த பழமையான வீடு இந்த கனமழை காரணமாக இன்னைக்கு திடீர்னு இடிஞ்சு விழுந்தது. இந்த இடிஞ்சு விழுந்ததுனால அது நேரடி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வீடு இடிஞ்சு விழும்போது அதுல இருந்த மின் கம்பிகளும் மின் கம்பங்களும் அருந்து கீழே விழுந்தது. இந்த வீட்டுல ஒரு 5 பேர் இருக்காங்க. இதுல பொண்ணுதுரை, நீதிராஜன், லலிதா ஆகிய 3 பேர் சம்பவம் நடந்தப்ப வீட்டோட பின்பக்கம் இருந்ததுனால அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பினாங்க. இந்த பதைப்பதைக்கும் வீடியோ காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்த விபத்து குறித்து மயிலாடுதுறை வருவாய்த்துறையினர் நேரடியா ஆய்வு செய்திருக்காங்க. வீட்டுல குடியிருக்கிறவங்களை பக்கத்துல மாற்று இடத்திற்கு அப்புறப்படுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு தொடர்ந்து அவர்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் வீடுகள் தொடர்ந்து வசிப்புறம் ஏற்படுத்தி தரணும்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க. மழை தொடர்ந்து பெய்துகிட்டு இருக்கிறதுனால சேதம் அதிகமாக ஆகக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஜனனி. சுந்தரமூர்த்தி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.